அப்புறம் இந்த சிச்சுவேஷன்ல இந்த குழந்தை தேவையா அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்கா, அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்ட்ல வேணாம், இதெல்லாம் வந்து சிவாவுக்காக சிவாவோட பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. தூக்கமே வர மாட்டேதுங்க, பயமா இருக்கு, பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க அப்பாவுக்குலாம் ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுல இது மாதிரி உட்காந்து. நான் வீடியோ போடாத காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க நச நச நசன்னு வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாக இருக்கிறதுனால தான் நான் அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே போடுறதே கிடையாது. கொஞ்சம் நாளாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம். சரி, இன்னைக்கு வீடியோ போடலாமே ஏதாவது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். சிவா வந்து ஸ்கூலில் சேர்த்தோம். இப்போ இல்லை, மே 1ஆம் தேதியே வந்து நாங்கள் ஸ்கூலில் சேர்த்தோம். அன்றைக்கி வீடியோ போடல, வீடியோ எடுத்தோம், ஒன்றும் அந்தளவுக்கு எடுக்க முடியல. அதனால தான் அன்றைக்கி எதுவும் எடுத்தது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ திரும்ப சரி பேசி போட்டுலான்னு சொல்லி பாருங்கள். அதுக்காக குள்ளாகி குளிச்சு வச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துடா வீடியோ போடணும். அங்கே தாங்க சேர்த்துக்கோம், லோக்கலில் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம். அது எப்படி சேர்த்தோம்னா, பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு கேட்டால் என்ன பண்ணலான்னா, அவர் திடீர்னு உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க இருந்தவங்களுக்கு. அடித்து வந்து சேர்த்து விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் பார்த்தா எல்லாம் அட்மிஷன் மட்டும் போட்டிருக்கோம், இன்னும் சேர்க்கல. அது வந்து 12ஆம் தேதி என்னமோ வர சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி போயிட்டு தான் எல்லாம் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் வாங்குறது எல்லாம். நைட்டில் படுத்தா தூக்கமே வர மாட்டேதுங்க, பயமாக இருக்குது, பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இப்போ எங்கள் அப்பாவுக்குலாம் அப்படியே இருந்திருக்க மாட்டேன், பாவம் அவர்லாம் என்ன வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது இப்போ தான் புரியுது. அதே ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எங்கேயுமே போடாது, ப்ரைவேட்டில் தான் சேர்க்கணும். அது ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க, ஒரு 5ஆவது வரையும் அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடுக்குற வரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே இது வரையும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததே இல்லை. நாங்களுமே எல்லாருமே கவர்மெண்ட்ல தான். எனக்கு ப்ரைவேட்ல படிக்க வைக்கணும்னு ஆசை கிடையாது. எதனாலனா சிவா வந்து இப்போதான் யூகேஜி போகிறான். யூகேஜினா இங்கே அது எல்கேஜி மிஸ் பண்ணிட்டோம், வயசு மிஸ் ஆகிடுச்சு, அதனால யூகேஜி போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த எல்கேஜி யூகேஜி வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும். இங்கே எங்கள் ஊர் சைடில் அப்படி தான். இன்னும் எல்கேஜி யூகேஜி கவர்மெண்ட்ல வரல. சிவா திடீர்னு இப்போ ஸ்கூல் போகிறான்ல, அங்கே வந்து கவர்மெண்ட்லலாம் அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டாங்க, கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரைவேட்னா சொல்லி கொடுப்பாங்க. ப்ரைவேட்னா அங்கே அதுக்குன்னு ஆயம்மாலாம் போட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அந்த ஒரு காரணம் தான். அதுவும் ஸ்கூல் போய் அழுவாமல் போய் பழகிட்டானா அதுக்கப்புறம் தானாகவே, ஏன்னா நம்மளும் ஒன்றும் பெரிய இந்த ஸ்கூல்லலாம் முடிச்சிடல, அதுக்கப்புறம் தானாகவே அவனையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். நாங்கள் என்ன காரணம் ப்ரைவேட்டில் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ கொஞ்சம் நாலேஜ்லாம் இருக்குது, நான் படிப்பேன், எல்லாம் செல்லு நோண்டுவேன், சிஸ்டர் எல்லாம். ஆனால் அது வந்து ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். அந்த வயசில் கற்றுருந்தா கண்டிப்பாக நான் அந்த லைஃப்பில் வந்து நல்லா இருந்திருப்பேன். 9ஆவதுல 4 வருஷம் ஃபைல் ஆனேன், 5ஆவது வருஷம் 10th போய் சேர்ந்தேன், அதில் டிஸ்கன். இது எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக். ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாததுனால ஸ்கூலை கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பயந்து. யாரும் கண்டுக்கவும் இல்லையா நம்மள. ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே ஸ்கூலுக்கு போக முடியும். டெஸ்ட் வச்சா பயந்துட்டு கட்டடிக்கிறது, ஏதோ எந்திரிச்சு போர்டில் எது சொல்லிட்டா ஒரு 4 நாள் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அந்த மாதிரி என் நிலைமை அவனுக்கு வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த நிலைமை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வீடு சைடெல்லாம் ஸ்கூல் கட்டடிச்சிருக்காங்க. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வீடு சைடு அதிகமாக இவங்க ஸ்கூல் போகலனாலும் எதுவுமே கண்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவங்க சமாளிப்பாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் லீவு யாருமே உடம்பு சரியில்லைனாலும் காய்ச்சல் அடித்தாலும் ரெகுலராக ஸ்கூல் போய் ஒரு நாள் கூட தவறுனதே கிடையாது. நான்லாம் ஸ்கூல் போகிறது. ஏன்னா ஸ்கூல் லைஃப் தான் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஸ்கூல் லைஃப், ஸ்கூலில் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ஜாலியான லைஃப்னு இருக்கும். அதனால சிவா அப்படி பண்ண மாட்டான், என்ன மாதிரியே இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறம் என்னோட இது என்னன்னா, பிரைவேட்ல தான் படிக்க வச்சாதான் படிக்கும் அப்படிங்கறதுலாம் படிக்கிற கொஞ்சம் சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களால வீட்டுல சொல்லி தர முடியாது, 2 பேருக்கும் வேலை அது இதுன்றதுனால நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவன் கேட்டுக்க மாட்டான், அப்பா அம்மா தானே அப்படின்ற மாதிரி. இப்ப ஆனா ஓரளவுக்கு சொல்றாங்க, ABCD எல்லாம் தெரியும். சொல்லி கொடுத்தா சொல்ல மாட்டான். இப்பெல்லாம் அவனே கேட்பான், அம்மா ABCD தான் சொல்லித்தாங்க. 1 2 3 எல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பாதி இதை தொலைச்சிட்டான், கிழிச்சு போட்டுட்டான். அதனால அதெல்லாம் அவ்வளவா சரியா சொல்லி தர முடியல. 2 குழந்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5ஆவது வரையும் பிரைவேட்ல படிக்க வச்சிருவாங்க. 5ஆவது வரைக்கும் தாங்க. அதனால பிரைவேட்ல படிக்க வைக்க முடியாது. அதுக்கே ரொம்ப அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு நாய்ப்படாத அவஸ்தப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம லோயர் மிடில் கிளாஸ் ரொம்ப இதுல இருக்கிறவங்க. அது சில பேர் கேட்பாங்க, இது தேவையா அவங்களுக்கு போனோம். அதெல்லாம் நம்ம மனசுக்கு தெரியும், எதுக்கு பண்ணா கரெக்டா குழந்தை நல்லா இருக்கணும். என்ன பொறுத்தவரை தான் அவனுக்கு கஷ்டம்னா என்ன அப்படிங்கறத தெரிய வச்சுன்னு ஒரு வயசுலயே. அதுவும் இல்லாம அவன் வந்து இப்போ 1ஆவதும் கிடையாது, கவர்மெண்ட்ல சேர்க்க முடியாது. ஆமா, எல்கேஜியா யூகேஜி தான். ஆர்டிக்கும் கிடைக்கலங்க, வயசு விவரம் தெரியலங்க. ஆர்டி அப்ளை பண்ணாம விட்டுட்டேன். 3 வயசுல சேர்த்து 3 வயசுல சேர்த்துருக்கலாம் எல்கேஜில. நான் ரொம்ப லேட்டா தான் அதை பத்திலாம் தெரிஞ்சு போனதுனால மிஸ் ஆகி போச்சு. மிஸ் ஆயிடுச்சு.
இது பண்ண முடியல. சேர்க்கலான்னு பார்த்தாலும் அது ஸ்கூல்லே பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸ்கூல்லே கேட்டாலும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அப்புறம் என்ன பண்றது? ரெண்டாவது இன்னும் போர்ட்டல் ஓப்பன் ஆகல. எதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த ஆர்டி கிடைக்குதான்னு போட்டு கிடைச்சாலும் அப்படியே என்ன அது கிடைச்சுன்னா ஒரு நம்ம ஃபீஸ்ல ஒரு 8 ரூபா பக்கமா குறையும். அப்போ கஷ்டமே இருக்காது. கஷ்டம் இல்லை தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை. நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு வந்து நிறைய. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து ஊர்ல இருந்து நான் எங்க சிவா கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே எனக்கு பேக் வேணும், எனக்கு டிஃபன் கப்பு வேணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இருங்க அதை காட்டுறேன். பெல்ட்லாம் வேணாம், இதெல்லாம் வந்து சிவாவுக்காக சிவாவோட பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. நாங்க கவிதா வாங்கி கொடுத்தோம். அவங்க கேட்டுக்கிட்டே கிடந்தாங்க, நீ வாங்காம ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். தேருக்கு திருவிழாவுக்கு வந்தனால அப்ப பேகு, அப்புறம் இதுவுமே லஞ்ச் பேகும் இருந்தது. நான் சரியா கவனிக்கவும் இல்லை. இவனுக்கு லஞ்ச் பேக் இவன் எடுத்துட்டு போனா கால தரையில இழுத்துட்டே போவான். ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு இது. அப்புறம் லஞ்ச் பேக், அப்புறம் வந்து கப்பு சிவதேவன் போட்ட வாட்டர் பாட்டில். ஆமா, அங்க பாருங்க எனக்குலாம் மூல. இங்க பாருங்க சிவதேவன் அழகா எழுதிருக்கு, தெரியுதா? அதான் பாருங்க சிவதேவன் அழகா எழுதிருக்கு. குட்டியோண்டு சில்வர் வாட்டர் கேன். டிஃபன் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குட்டியோண்டு. எல்லாத்துலயுமே பேர் போட்டு, ஏன்னா தொலைஞ்சிருமா, அதனால வந்து அது காலை விட்டு பிச்சிடாங்க. குட்டியோண்டு இது வந்து ஸ்நாக்ஸ் அவளே எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு எடுக்கணும்னு. இதுல இது வந்து டிஃபன் பாக்ஸ். இதுல வந்து தெரியுங்க, அநியாயத்து சோறு எல்லாம் போட்டு காட்டாதீங்க. இல்ல ஸ்கூல் போகும்போது அதையும் செய்வாங்க டிஃபன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சிவாவோட டுடே லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு போடுவாங்க. சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கார், பல்லு விளக்கிட்டு இருக்கார், மூஞ்சி கழுவிட்டார், முக்கிட்டு போயிட்டார், பஸ் ஏறிட்டார் அப்படின்னு வீடியோ போடுவா. அழகா இருக்குங்க. அதாவது என்னன்னா நம்மள பெரிய பெரிய கப்போ குட்டி குட்டியா இருக்கிறது ரொம்ப அழகா. அப்புறம் அவருக்கு பெல்ட், இந்த பெல்ட் அவனும் வந்ததுல இருந்து கேக்குறாங்க, எடுத்துதான் கொடுக்கல. இது வந்து எந்த பேண்ட் போட்டாலும் இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது, அவுத்துட்டு. அதனால இது வந்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. பெல்ட் வேணும் பெல்ட் வேணும்னு சொன்னா அது எப்படி போறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமா. நானும் போட்டு விட்டு வேலைக்கு கொண்டு போறதா, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும் தம்பி. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும் உனக்கு எல்லாம் அப்புறமே அங்க ஸ்கூல்ல தான் இப்ப உங்க குழந்தைங்க சாப்பிடுறாங்க, கையில எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. அதனால இதுலயுமே சிவதேவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பண்ற சேட்டை நல்லா வெயிட்டா கெட்டியா இருக்குங்க. ஸ்கூல்ல ரெண்டுத்துலயுமே சிவதேவ் நம்ம பண்ற அட்டாசம் இவங்களாம் தாங்க முடியாது. ஏன்னா கையில எல்லாம் குழந்தைங்க உங்க என்ன டீச்சரும் ஊட்டி விட மாட்டாங்க, குழந்தைங்களும் சாப்பிடாதுங்க. அதனால வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அட்மிஷன் போடுற அன்னைக்கு சிவாவுக்கு யூனிஃபார்ம் மற்ற எல்லா ஐட்டங்களும் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி தைக்கணும். அன்னைக்கு கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லாத போயிடுச்சு. அதான் ஏன்னா எல்லா பிரச்சனையும் தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டோம், ஒரே நேரத்துல போட்டுக்கிட்டோம். அதுதான், வேற ஒண்ணும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு இல்ல. கடவுள் கொடுத்தா கஷ்டத்தை ஒரே நேரத்துல கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரே அடியா எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மீண்டு நம்ம வந்து காட்டணும். எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஞாபகம் வரும், இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அது வந்து ஏதோ ஒரு புக்ல படிச்சேன், நம்ம எல்லாமே அதுல நடிகர்களே அப்படின்னு. அந்த லைன் இன்னமும் நான் கிட்டத்தட்ட 6வது படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்கா, அதை எல்லாரும் ஞாபகம் வச்சு. இல்ல அது ஏன் தெரியல, எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருதுங்க. 7வது படிக்கும் போது என்னமோ நம்மளாம் இந்த உலகத்துல எனக்கு அடிக்கடி இதா இருக்கும் போது ஆமா அதான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்னதான் பேசினாலும் என்னதான் சிரிச்சாலும் எனக்குள்ள ஒரு சோகம் இன்னும் மாறவே இல்லைங்க. நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன எல்லாருமே கேட்கற ஒரு விஷயம், சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா, அத பண்றீங்களா? எனக்கு என்னோட இது பட்டதை நான் பேசிடுறேன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு சொல்றதுக்கு இடம் இல்ல. எனக்கு உங்கள்ட்ட புலம்ப முடியும், நான் புலம்பிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் அதெல்லாம்
அப்படிங்க. அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன்ல இந்த குழந்தை தேவையா அப்படிங்கிற மாதிரி அது கேக்குறீங்க. அது வந்து என்னன்னா எங்க வீட்டு சைடு வந்து எல்லாருமே ஏற்கனவே அபார்ஷன் 2 ஆயிடுச்சு. சிவாவுக்கு முன்னாடி ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒண்ணு. இப்ப இதுவும் அபார்ஷன் பண்ணிட்டா அடுத்தது குழந்தை இல்லாம போயில்லைன்ற மாதிரி பயம் எங்களுக்கு. ரெண்டாவது கிட்டத்தட்ட 4 வருஷமா நாங்களும் எங்க அம்மா இருக்கும்னு இருந்தா நான் உயிரோட இருக்கும்போது பாத்துட்டு போயிருமல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நல்லது கெட்டதெல்லாம் நான் தானே பாக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு எங்க அம்மா எல்லாம் ரொம்ப எங்க அம்மா சாமியை வேண்டிக்கிட்டே கிடந்தாங்க இருக்கணும் சொல்ல போனா வேணுமா இல்ல அவங்களுக்கு எது பிறந்தாலும் ஓகேதான். இவருக்குதான் பையன் வேணுமா. அது இல்லாம நான் கூட காடு கிட்ட வேண்டலங்க, கடவுளுக்கு தெரியல எங்க அம்மாவோட வேண்டுதலுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எங்க கமெண்ட்ல வந்து கடவுள் கொடுக்கலடா பக்கத்துல உட்காந்துருக்கோம் பார்த்த வேலை எங்க போறாங்க கமெண்ட்ல இல்ல அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இதாயிடுச்சு. அதுவும் இல்லாம எங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த டைம் ஏதாவது நீ அபார்ஷன் பண்ணுன நானாவே இருக்க மாட்டோம் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னாங்களா. அதனால சிவா ரொம்ப தனிமையா இருக்கிறாங்க. பாக்கவே ரொம்ப இல்ல. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எங்க சைடும் சரி யாருமே சொந்த பந்தெல்லாம் எனக்கு ரிலேஷன் எதுவுமே இப்போ நிர்கதியா இருக்கிற மாதிரி நாளைக்கு என்னோட பையன் இருந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஆரம்பிச்சு ஒரு பயம். நாளைக்கு நம்ம எப்படி வேணா போயிடலாம், நம்ம புள்ள வந்து கண்டிப்பா தனியா இருக்க கூடாது அப்படின்னு. இப்ப நாங்க வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம். அங்க வந்து எங்க அக்கா பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு வந்து இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு அழுவாத்திரமா வந்துச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது. அவன் தனியா நிக்கிறது போறது அங்கேயே ஜாலியா இருந்துட்டு வந்து இங்க வந்து தனியா இருக்கிறான். அப்புறமே நான் அவனுக்கே தெரியாம காமிச்சிட்டேன். இதெல்லாம் வச்சிருந்தேன், கார்லாம் வச்சிருந்தேன். நாங்களோட தரவே கூடாது உடைச்சிருவான் அப்படின்னு நான் தரல. அப்புறம் சோகமா நின்னதுக்கு அப்புறம் அந்த குட்டி காரை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பயாவது அவன் மனசு மாறுவான், சோகமா நிக்க மாட்டான்னு அதை எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே எனக்கு அந்த நிமிஷம்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்காகவே கண்டிப்பா இன்னொரு குழந்தை இருந்தா 2 பேரும் தனிமையா இருந்துக்கிறது தெரிஞ்சுக்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எந்த நேரமத்துல இருப்பாங்க. அதனால வந்து பயப்படுறாங்க. என்னென்ன கேள்வி பிரெக்னன்ட் ஆயிட்டா திரும்ப வருவானான்னு பயமா இருக்கு, சம்பந்தப்பட்டது எனக்கு என்ன அப்படி தோணுது அப்படி இப்படின்னு பயம் இருக்கா. இப்ப ஃபர்ஸ்ட் டெலிவரியே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, 2வது டெலிவரியா பயப்படுறேன். இல்லங்க அது வந்து தெரியாம போனேன். இது தெரிஞ்சே போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பெல்லாம் நான் மீண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ். காரணம் என்னன்னு கேளுங்க, நிறைய சிச்சுவேஷன் சரியில்லாதனால மைண்ட் டிப்ரெஷன். நான் வீக்கா இருக்கிறேன், அது வந்து எனக்கே தெரியுது. ஐயோ ஒரு தும்பல் தும்முனா கூட ஏதோ வயிற்றுல சுருக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குது. அதனால நான் யோசிச்சுக்கேன் கொஞ்சம் வீக்காது. இதோட இனிமே கண்டிப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் வீடியோ போடுறவ தவறில்லமா. இவர் ஒர்க்கு போயிட்டாருன்னா முடியாதுங்க. கண்டிப்பா ஒர்க் போயிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் காலையிலேயே விளாக்ஸ் எடுத்து அவர் வேலைக்கு போய் மதியான டைம்ல தான் வீடியோஸ் அப்லோட் பண்றாரு. அந்த 1/2 மணி நேரம் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு உட்கார்றதுக்கு. அந்த டைம்ல தான் அவர் வந்து வீடியோ எடிட் பண்ணி அதுக்குள்ளேயே இது பண்ணிடுவாரு. அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப அவரால் முடிஞ்சதுன்னா அப்லோட் பண்ணிடுவாரு. இல்லைன்னா நைட்ல யாரு கவலைப்பட்டா நீ இருக்கு இப்ப நம்ம ரெகுலரா போடணும். அது நம்மளோட ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த மாசம் ஒரு 60-70 வீடியோ போடுறோம்னு வச்சுக்கீங்களா, பெரிய வீடியோ. அது அப்படி தப்பி தவிர வீடியோ போச்சுன்னா அந்த மாசம் ஒரு 4000 எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு அல்ப ஆசை அவளுக்கு. ஆனா அப்படி போட முடியாது நம்மளால. வீடியோ எப்படி போடுவேன்? வீடியோ போடலாம், முன்னெல்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு நான் அடுப்படியில் நிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு போட்டா எனக்கே வெறுப்பாகுது. பாப்போம், பரவாயில்ல அவங்க பாப்பாங்க, பாக்கலனாலும் போட்டுதான் ஆகணும். ரொம்ப பேசிட்டேன். 4 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறீன்னு நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ பேசிருக்கான். ஒண்ணு என்ன பேசுறதுன்னு தெரியல, இல்லன்னா விட்டா பேசிட்டே இருக்கிறோம். சரிங்க, இதோட பத்திரமா இருங்க. அடுத்த விழாக்கு நாங்க இசிஜி போகணும். இசிஜி டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட், அப்புறம் சிவாவுக்கு ஸ்கூல், அடுத்தடுத்த விழாக்கு கண்டிப்பா வரும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்ங்க, பை ஃபேமிலி.